வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு மகிழ்மதி சாம்ராஜ்யத்தோட அந்த பிரம்மாண்டமான கதை இருக்குல்ல, அத கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நீங்க எல்லாம் கேட்டு பார்த்த கதை தான் இது. ஆனா மேலோட்டமா பார்க்கறத தாண்டி இதுக்குள்ள நிறைய சிக்கல்கள், கதாபாத்திரங்களோட நோக்கங்கள், அவங்க எடுத்த முடிவுகளோட தாக்கம்னு ஆழமான விஷயங்கள் இருக்கு. சரிதான். நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளும் இந்த கதையோட முக்கிய திருப்புமுனைகளை வச்சு தான் இருக்கு. இது வெறும் ராஜாக்கள் சண்டை பற்றிய கதை மட்டும் இல்ல. அதையும் தாண்டி விஸ்வாசம், துரோகம், கடமை, நீதின்னு நிறைய உணர்வுகளோட ஒரு பெரிய போராட்டக் களம் இது. ஆமா, கதையோட தொடக்கமே பாருங்க, ஒரு தியாகம். சிவகாமி தேவி ஒரு குழந்தைய காப்பாத்த தன் உயிரையே கொடுக்கறாங்க. ஆனா அங்க ஒரு முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா? அதே ராணி தான் அந்த குழந்தையோட அப்பா, அதாவது அமரேந்திர பாகுபலியோட மரணத்துக்கு ஒரு வகையில காரணம். ரொம்ப சிக்கலான ஒரு புள்ளி அது. கரெக்ட். அங்க இருந்துதான் நம்ம இந்த அலசல ஆரம்பிக்கணும். அந்த தியாகம் ஒரு ஆரம்பம்தான். அதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. நம்ம நோக்கம் அமரேந்திர பாகுபலி, பல்லாளத்தேவன், சிவகாமி, தேவசேனா, கட்டப்பா, அப்புறம் அந்த காப்பாத்தப்பட்ட குழந்தை சிவுடு என்கிற மகேந்திர பாகுபலி. இவங்க எல்லாரோட பார்வையிலிருந்தும் கதையை புரிஞ்சுக்க சேஷ்ட பண்றதுதான். சரி, அப்போ சிவிடுல இருந்து ஆரம்பிக்கலாமா? அந்த மலைவாழ் மக்களால வளர்க்கப்படுறான். அவனுக்கு தன்னை பத்தி எதுவும் தெரியாது. ஆமா, அவனோட அந்த அந்த பெரிய நீர்வீழ்ச்சியை ஏறானே, அது அது வெறும் ஒரு சாகசமா இல்ல அதுக்குள்ள வேற அர்த்தம் இருக்கா? அது கண்டிப்பா ஒரு குறியீடு தான். தன் சக்தி என்னன்னு தெரியாம, தன் பின்னணி என்னன்னு புரியாம இருக்கிற ஒரு நிலை. அந்த நீர்வீழ்ச்சி அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய தடை. ஆனா அவனுக்குள்ள இயல்பாவே ஒரு தேடல், ஒரு வீரம் இருக்கு. அதை தாண்டும் போதுதான் அவன் தன்னோட விதியை நோக்கிய முதல் அடிய வைக்கிறான். சொல்லப்போலா அது ஒரு சுய கண்டுபிடிப்பு பயணம் மாதிரி. ஓஹோ, அங்கதான் அவந்திகாவை சந்திக்கிறான் இல்லையா? ஆமா, அவந்திகாவை சந்திச்ச பிறகுதான் மகிழ்மதியோட நிலைமை, அந்த கொடுங்கோல் ஆட்சி பத்தியெல்லாம் தெரிய வருது. பல்லாளத்தேவன், 25 வருஷமா சிறையில இருக்கிற தேவசேனா, இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அது வரைக்கும் சும்மா சுத்திட்டு இருந்தவன் இப்போ ஒரு நோக்கம் கிடைக்குது அவனுக்கு. ஒரு அநீதியை எதிர்த்து நிக்கணும்னு தோணுது. ஆமா, அப்புறம் அவன் மகிழ்மதிக்குள்ள போறான். அங்க போனா மக்கள் அவனை பார்த்து அப்படியே அமரேந்திர பாகுபலின்னு நினைக்கிறாங்க. ஒரே அதிர்ச்சி அவங்களுக்கு. இது வெறும் உருவ ஒற்றுமை மட்டும் காரணமா இல்ல மக்கள் மனசுல பாகுபலி இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கானா? ரெண்டுமே தான். உருவ ஒற்றுமை இருக்கு, ஆனா அதைவிட முக்கியம், பல்லாளத்தேவனோட ஆட்சியில நொந்து போயிருந்த மக்களுக்கு அமரேந்திரனோட ஞாபகம், அவனோட கருணை, நீதி, அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ சிவிடுவைய பார்த்ததும் அவரே திரும்பி வந்துட்டாரோன்னு ஒரு நம்பிக்கை வருது. இதுதான் சிவிடுவைய அவனோட கடந்த காலத்தை தேட வைக்குது. இங்கேதான் கட்டப்பாவோட ரோல் ரொம்ப முக்கியம். ஆமா, கட்டப்பா மகிழ்மதியோட தூண் மாதிரி. ஆனா ரொம்ப துயரமான ஒரு பாத்திரம். பேரரசுக்கு விசுவாசமானவர், கொடுத்த வாக்கு தவறாதவர். அவர் சிவிடு கிட்ட அந்த கடந்த காலத்தை சொல்லும்போது அது வெறும் கதை மாதிரி இல்ல, அது அவரோட மனசுல இருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி, ஒரு வாக்கு மூலம் மாதிரி. சரிதான். ஏன்னா அந்த உண்மைகளை அவரை வருஷக்கணக்கா உறுத்திட்டே இருந்திருக்கு. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? 2 சகோதரர்கள், அமரேந்திர பாகுபலி, பல்லாளத்தேவன். ஆமா, சிவகாமி தேவி 2 பேரையும் உன்னமா வளர்க்கறாங்க. ஆனா இயல்பிலேயே 2 பேருக்கும் நிறைய வேறுபாடு. அதுதான் பின்னாடி வர்ற எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. திறமையில 2 பேருமே சமந்தான். ஆனா அணுகுமுறை, அதுலதான் வித்தியாசம். பல்லாளத்தேவனுக்கு அதிகாரம்தான் எல்லாம், ஆதிக்கம் செலுத்தணும். ஆனா அமரேந்திரனுக்கு அப்படி இல்ல. அவனுக்கு அதிகாரம் ஒரு பொறுப்பு, மக்களுக்கு நல்லது செய்யணும். இத சிவகாமி புரிஞ்சுக்கிட்டு தானே? ஆமா, அதனாலதானே அமரேந்திரனை மன்னனா தேர்வு செய்றாங்க. நீதிப்படி பார்த்தா அது சரிதானே? கண்டிப்பா, அவங்க முடிவு சரியானதுதான். யார் நல்ல ஆட்சி செய்வாங்களோ அவங்க வரணும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த முடிவு பல்லாளத்தேவனோட பொறாமையை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அமரேந்திரன் வாழ்க்கையில தேவசேனா வர்றாங்க. அது இன்னொரு பெரிய திருப்பம். தேவசேனா அவங்க சும்மா ஒரு இளவரசி இல்ல, வீராங்கனை, தான்மானம் உள்ளவங்க. பாகுபலியோட நேர்மை அவங்கள கவருது. அவங்க காதல் கூட ரொம்ப இயல்பா உறுதியா இருக்கு. ஆனா துரதிர்ஷ்டவசமா இதுதான் பல்லாளத்தேவனோட அடுத்த சூழ்ச்சிக்கு காரணம் அமையுது. இங்கதான் சிவகாமி மறுபடியும் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வராங்க. அவங்க எவ்வளவு பெரிய ராஜதந்திரியா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் சில பலவீனங்கள் இருக்கு. ஆமா,
தாய்ப்பாசம், அரச குடும்ப கௌரவம், தன்னோட அதிகாரம் இது எல்லாம் பல்லாளத்தேவன் சரியா பயன்படுத்திக்கிறான். தேவசேனாவோட நேரடி பேச்சு, பாகுபலி அவளுக்கு கொடுத்த வாக்கு இதையெல்லாம் வச்சு சிவகாமி மனசுல தன்னை மதிக்கல, அரசு கட்டளைய மீறிட்டாங்கன்னு ஒரு எண்ணத்தை விதைக்கிறான். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். சிவகாமி ஏன் அவ்வளோ சுலபமா நம்புனாங்க? பாகுபலி மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்களே. பல்லாளத்தேவன் சொன்னதை விட தேவசேனா பேசின விதம் அவங்கள காயப்படுத்திருக்குமோ? இருக்கலாம். சிவகாமி ரொம்ப உறுதியானவங்க. அவங்க பேச்ச யாரும் மீற மாட்டாங்க. தேவசேனா அப்படி செஞ்சது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கலாம். தன்னோட அதிகாரத்துக்கு ஒரு சவால் மாதிரி. அதே சமயம் பாகுபலி மேல இருந்த உரிமையில அவன் தன்னை மீறி செயல்பட்டதை ஏத்துக்க முடியாம போயிருக்கலாம். இந்த குழப்பத்துல தான் அவசரப்பட்டு பல்லாலதேவனை மன்னனா அறிவிச்சிடுறாங்க. அந்த ஒரு முடிவு மகிழ்மதியோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. ஆனா அமரேந்திரன் பாருங்க, தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி போயிடுச்சு. ஆனாலும் ராஜமாதாவோட கட்டளைக்கு கட்டுப்படுறான். இது அவனோட பெருந்தன்மையா? பெருந்தன்மைதான், இயலாமை இல்ல. அவனுக்கு பதவி முக்கியம் இல்ல. கொடுத்த வாக்கு, அம்மாவோட சொல், தேவசேனாவோட அன்பு இதுதான் முக்கியம். அவன் சாதாரணமா வாழ்ந்தாலும் மக்கள் மனசுல ராஜாவா தான் இருக்கான். இது பல்லாலத்தேவனை இன்னும் கடுப்பேத்துது இல்லையா? அரியணையில உட்கார்ந்தாலும் மக்கள் மனசுல இடம் கிடைக்கலையேன்னு. அதேதான், அந்த எரிச்சல், பொறாமை அதுதான் அடுத்த துரோகத்துக்கு வழிவகுக்குது. பாகுபலி மேல தேச துரோக பழி சுமத்துறது, மறுபடியும் சிவகாமிய ஒரு கருவியாக்கி. எப்படி? சிவகாமி ஒரு தடவை ஏமாந்தாங்களே, மறுபடியுமா? பல்லாளத்தேவன் ரொம்ப சாமர்த்தியசாலி. சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்கி பாகுபலி மேல மக்களுக்கு இருக்கிற அன்பு தன்னோட ஆட்சிக்கு ஆபத்துன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறான். சிவகாமிய நம்ப வைக்கிறான். ஒரு கட்டத்துல ராஜ்யத்தை காப்பாத்தணும்னா பாகுபலி இருக்கக்கூடாதுன்னு சிவகாமி நினைக்கிற அளவுக்கு நிலைமை போகுது. அப்போதான் அந்த கொடுமையான கட்டளை வருது கட்டப்பா கிட்ட. பாகுபலிய கொல்லுன்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. கட்டப்பாவோட மனநிலை ரொம்ப கொடுமையான நிலைமை. ஒரு பக்கம் சிம்ஹாசனத்துக்கு செஞ்ச சத்தியம், கொடுத்த வாக்கு, அது அவரோட உயிர் மாதிரி, அதை மீற முடியாது. இன்னொரு பக்கம் தம் மடியில வளர்த்த தம் மகனா பார்த்த பாகுபலி, அந்த தர்மத்துக்கும் பாசத்துக்கும் நடுவுல அவர் நசுங்கி போறாரு. சிவகாமி உத்தரவை மீறினா அது ராஜத்ரோகம். அதனால மனசாட்சிய கொன்னுட்டு ஆமா, மிகுந்த வேதனையோட அந்த செயலை செய்யறார். பின்னாலிருந்து குத்துறார். அந்த காட்சி, என்னை ஏன் கொன்றாய் மாமான்னு பாகுபலி கேக்கும்போது அது கட்டப்பாவை மட்டும் இல்ல, நம்மையும் உழுக்குது. கண்மூடித்தனமான விசுவாசம் எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வரும்னு காட்டுது. சரிதான். ஆனா விதி பாருங்க, உடனே சிவகாமிக்கு உண்மை தெரிய வருது. பல்லாலத்தேவனோட அசல் முகம் புரியுது. தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்றாங்க. ஆனா நேரம் கடந்துருச்சு. அப்போ அவங்களோட ஒரே நோக்கம் பாகுபலியோட குழந்தைய மகேந்திரனை காப்பாத்தணும். அதுக்காக தான் உயிரையே கொடுக்கறாங்க. இது அவங்க செஞ்ச தப்புக்கு ஒரு பரிகாரம் மாதிரி. ஆமா, அவங்க தியாகம் வீண் போகல, குழந்தை காப்பாற்றப்படுது. அதுதான் சிவுடு. இப்போ கதை நிகழ்காலத்துக்கு வருது. தன் அப்பாவோட கதை, தனக்கு நடந்த அநீதி எல்லாத்தையும் கட்டப்பா மூலமா தெரிஞ்சுக்கிட்ட சிவுடு. அவன் இனிமே சிவுடு இல்ல, மகேந்திர பாகுபலி. அவனோட கோபம், வீரம் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய சக்தியா மாறுது. இது வெறும் பழிவாங்கல் மட்டும் இல்ல. ஆமா, இது நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு போர். தன் தந்தை எப்படிப்பட்ட ஆட்சியை தரணும்னு நினைச்சாரோ அதை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறான். இதுக்கு கட்டப்பா துணை நிக்கிறாரு. அவருக்கு இது ஒரு விமோச்சனம் மாதிரி. தன் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய ஒரு வாய்ப்பு. அவந்திகா, புரட்சியாளர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்றாங்க. அந்த இறுதி போர் அது வெறும் 2 பேருக்கு நடுவுல நடந்த சண்டை இல்ல, அது 2 கொள்கைகளுக்கு நடுவுல நடந்த போர். பல்லாளத்தேவனோட கொடுங்கோன்மைக்கும் மகேந்திரனோட நீதிக்குமான போர். கரெக்ட். மகேந்திரன் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவனோட வீரம் மட்டும் இல்ல, அவன் பக்கம் இருந்த தர்மம், மக்கள் ஆதரவு, இது எல்லாமும் தான். பல்லாளத்தேவனோட முடிவு பயத்தாலும் வன்முறையாலும் கட்டப்பட்ட ஒரு ஆட்சி முடிவுக்கு வர்றத காட்டுது. அப்புறம் தேவசேனா 25 வருஷம் கழிச்சு ராஜமாதாவா அரியணை ஏறுறாங்க. ஆமா, அவங்களோட மன உறுதி, பொறுமை அதுவும் ஒரு தனிக்கதை. நீதிக்கான காத்திருப்பு ஜெயிக்குது. கடைசியா மகேந்திர பாகுபலி மன்னனாகிறான். தன் தந்தை வழியில நேர்மையா கருணையா ஆட்சி செய்வேன்னு சொல்றான். ஒரு வட்ட முழுமையடையுது. ஆமா, அமரேந்திரன் ஆரம்பிச்சத அவன் மகமுடிக்கிறான். சுருக்கமா சொன்னோன்னா இது ஒரு வீரனோட பயணம், துரோகம், பழிவாங்கல், கடைசியில நீதி ஜெயிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா இதுல கத்துக்க நிறைய பாடங்கள் இருக்கு. உதாரணமா சிவகாமி, ஒரு தலைவரோட சின்ன முடிவு கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
நல்ல நோக்கமா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு விபரீதமாயிடும். நிச்சயமா. அப்புறம் அமரேந்திரன் பல்லாளத்தேவன் வேறுபாடு. ஒருத்தன் மக்களை ஆள்றான், இன்னொருத்தனோ நிலத்தை மட்டும் ஆள்றான். உண்மையான சக்தி எதுல இருக்கு? அன்புலையா, அதிகாரத்திலையா? ஆமா, கதை இதுக்கு ஒரு பதில சொல்லுது. பல்லாளத்தேவன் மறைஞ்சு போறான், அமரேந்திரனும் மகேந்திரனும் நிலைச்சு நிக்கிறாங்க. அப்புறம் அந்த விதி, பாரம்பரியம் இதெல்லாம் தந்தை வழியில மகன் வர்றது, நல்லதும் தொடருது, கெட்டதும் தொடருது. பல்லாளத்தேவனோட குணம் அவன் அப்பா பிங்களத்தேவன் கிட்ட இருந்து வருது. அந்த சுழற்சியை உடைக்கிறது தான் சவால். இறுதியா மறுபடியும் கட்டப்பா கிட்ட வருவோம். அவரோட அந்த விசுவாசம், அது போற்றப்பட வேண்டியதா இல்ல விமர்சிக்கப்பட வேண்டியதா? அதுதான் இந்த கதையோட மையமான கேள்விகள்ல ஒண்ணு. அதுக்கு நேரடியான பதில் இல்ல. கட்டப்பா பார்வையில கொடுத்த வாக்கு தான் தர்மம், அதான் மீற முடியாது. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது மனசாட்சிக்கு விரோதமா செஞ்சது தப்புதானே? ஆமா, இது என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு கொள்கையும் அது தர்மமாவே இருந்தாலும் கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடாது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பகுத்தறிஞ்சு செயற்படணும். அப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க கட்டப்பா நிலைமையில இருந்தா கடமை முக்கியமா, மனசாட்சி முக்கியமா, எதை தேர்ந்தெடுப்பீங்க? கட்டப்பா செஞ்சது சரியா, தவறா, இல்ல அந்த சூழ்நிலையில வேற வழி இல்லையா? யோசிச்சு பாருங்க. மதேமதி கதை வெறும் கற்பனை இல்ல. நம்ம வாழ்க்கையில, சமூகத்துல பாக்குற பல விஷயங்களை அது காட்டுது. அதனாலதான் அது நம்மள இவ்ளோ பாதிக்குது. ஆமா, இந்த ஆழமான உணர்வுபூர்வமான மகிழ்மதி கதை குறித்த நம்ம உரையாடல இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த கதையோட பல பக்கங்களை நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு சில புதிய யோசனைகளை கொடுத்திருக்கோம்னு நம்புறோம்.